Hi friends, welcome back to my channel. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளான லஞ்ச் vlog பார்க்கலாம். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சாதம், மட்டன் புளி குழம்பு, அப்புறமா வந்து வெண்டைக்காய் பொரியல், அப்புறமா கொஞ்சமாக சாலட் எடுத்துக்கினேன். சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வெண்டைக்காய் பொரியல் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு உளுத்தப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்து 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு 7-8 பல்லு பூண்டு வந்து நல்லா இடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இடிச்சிட்டு சேர்த்தா இந்த வாசனை வந்து சூப்பராக இருக்கும். அந்த பொரியலோட டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது சேர்த்துட்டு கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு தக்காளியெல்லாம் போட வேணாம், சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து அந்த வெண்டைக்காயெல்லாம் வந்து ஒட்டாமல் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வரும். ஸோ இது நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் கட் பண்ணி சேர்த்துட்டு இதுக்கப்புறமா வந்து நம்ம நிறைய மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஒரு 2 டைம்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா திரும்பி ஓப்பன் பண்ணி திரும்பி ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா திருப்பி விட்டாலே போதும். நல்லா ஒட்டாமல் உதிரியாக வரும். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து திரும்பி இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணும்னா கொஞ்சமாக வந்து துருவின தேங்காய் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கலாம். தேங்காய் இல்லைன்னா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்துட்டோன்னா நம்மளோட வெண்டைக்காய் பொரியல் வந்து ரெடி. பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இந்த பூண்டோட வாசனை, அப்புறமா வந்து இந்த துருவின தேங்காய், இது எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து அது ரெடி ஆகிடுச்சு. நம்ம மட்டன் குழம்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அரைக்கிறதுக்கு ஒரு அரை வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு, அப்புறமா வந்து இந்த மசாலா புளிக்குழம்பு மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து வெந்தயம், அப்புறமா வந்து ஜீரகம் எல்லாம் வந்து நான் வறுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக அரிசி, வெந்தயம், ஜீரகம் அது வந்து நல்லா வறுத்து வச்சுருக்கோம். கொஞ்சமாக இந்த புளிக்குழம்புலாம் செய்யும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து அரைச்சிட்டோன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் அரை தக்காளி சேர்த்துக்கலாம், சின்ன தக்காளினா ஒரு தக்காளி வந்து இதில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு அப்புறமா கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம இதில் இஞ்சி பூண்டு சேர்க்க போகிறதில்ல, ஆல்ரெடி வெறும் பூண்டு மட்டும் தான் சேர்த்துருக்கோம் அரைக்கிறதுக்காக. ஸோ இது நல்லா ஃப்ரை ஆன உடனே வெங்காயம் வந்து ஃப்ரை ஆன உடனே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து சிம்பிளான குழம்பு. அரைச்ச மசாலா மட்டன் சேர்த்தாலே நம்ம வந்து குழம்பு ரெடி ஆகிடும். ஆனால் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். புளிக்குழம்பு வந்து நார்மலாக புளிக்குழம்பு மாதிரி இந்த மட்டன் வச்சு செஞ்சால் இன்னும் புளிக்குழம்போட டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து பெரிய தக்காளி இருந்ததுனால அரை தக்காளி அரைச்சிட்டு இருந்தேன், அரை தக்காளி வந்து இதில் சேர்த்துருக்கேன். ஸோ இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மட்டனோட பச்சை வாசனையும் போயிடும். தக்காளியும் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி, அப்புறமா வந்து 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரா பவுடர். இது சேர்த்துட்டு கரம் மசாலா வேணும்னா கொஞ்சமாக ஒரு சிட்டிகை கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நல்லா சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்துக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா தான் சேர்த்துக்க போகிறோம். ஸோ தக்காளி எல்லாம் அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, இது சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன், அதுவும் சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தேவையான தண்ணி விட்டு அதுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சு எடுத்தால் நம்மளோட மட்டன் குழம்பு வந்து ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு, அதே மாதிரி இட்லி தோசைக்கெல்லாம் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்தாச்சு. இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கிற புளி சேர்த்துட்டு சால்ட்டு, தண்ணி, நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, நல்லா அந்த மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி, ஒரு மட்டனுக்கு மேலே வர மாதிரி தண்ணி ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு 4லேருந்து 5 விசில் வந்து வச்சு எடுத்துட்டோன்னா நம்மளோட மட்டன் குழம்பு வந்து ரெடி. இப்போ மசாலா வந்து நல்லா மசாலாலாம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம மட்டன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும்.
பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா கொத்தமல்லி, பச்சை மிளகாலாம் சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து வெறும் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் வந்து நம்ம வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளோட மட்டன் குழம்பு வந்து ரெடி. இப்போ பாருங்கள் 5-6 விசில் வச்சாச்சு. இப்போ வச்சு எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம புளிக்குழம்பு, நார்மல் புளிக்குழம்பை விட இந்த மட்டன் புளிக்குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு வெண்டைக்காய் பொரியல் வந்து ஒரு சூப்பர் காம்பினேஷன். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.